எனக்கு தெரிந்த சில நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச பிசினஸ்மேன் இவங்கெல்லாம் டைமை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோல உங்க கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். பார்க்கலாமா? எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். நேரத்தை சரியா கையாளணும்னா முதல்ல பார்க்கின்சன் லா அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்க்கின்சன் லா அப்படின்னா என்னன்னா, ஒரு வேலையை செஞ்சு முடிக்க எவ்வளவு நேரமாகும் நம்ம நினைக்கிறோமோ அவ்வளவு நேரத்துல தான் நம்ம அந்த வேலையை முடிப்போம். உதாரணத்துக்கு, இந்த வேலையை செஞ்சு முடிக்க நமக்கு 1 வாரம் ஆகும் நினைச்சா அது 1 வாரத்துல முடிப்போம். ஆனா அதே வேலையை செஞ்சு முடிக்க நமக்கு 3 நாள் தான் ஆகும் அப்படின்னு நினைச்சோம்னா 3 நாள்ல முடிப்போம். இந்த வேலையை செஞ்சு முடிக்க நமக்கு 1 நாள் தான் ஆகும் அப்படின்னா அந்த வேலையை நம்ம ஒரே நாள்லயே முடிச்சு காட்டுவோம். இதே லாவை என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் வீட்டில் இயல்பா பார்த்த ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணி சொன்னார். அவருடைய பையன் ஸ்கூல் படிக்கிறான். அந்த பையனோட ஸ்கூல் பஸ் வந்து 7:30 மணிக்கு வந்துடும். வழக்கமா அவன் 6:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புவான். 1 மணி நேரம் அவன் கிளம்புறதுக்கு ஆகும். ஆனால் ஒரு நாள் காலையில 6:30 மணிக்கு எந்திரிக்காம தூங்கிட்டே இருந்தான். 6:45க்கும் 6:50க்கு தான் எந்திரிச்சான். சரி, 3/4 மணி நேரத்துல அவனால கிளம்பவே முடியாது, நீ கண்டிப்பா ஸ்கூல் பஸ்ஸை விட்டுற போறான் அப்படின்னு அவர் நினைச்சாரான். ஆனா டக்குன்னு கிளம்பிட்டான். இது பரவாயில்ல. இன்னொரு நாள் 7 மணிக்கு தான் எந்திரிச்சான். ஸ்கூல் பஸ் வர இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, இனி கண்டிப்பா அவன் ஸ்கூல் பஸ்ஸை விட்டுருவான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா 1/2 மணி நேரத்துல எப்படி வழக்கமா பக்காவா கிளம்புவானோ அதே மாதிரி பக்காவா கிளம்பிட்டான். இப்படி 1 மணி நேரத்துல வழக்கமா கிளம்பக்கூடியவன் இன்னைக்கு எப்படி 1/2 மணி நேரத்துல கிளம்பினா அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமா இருந்துதான். இந்த மாதிரி அவன் 20 நிமிஷத்துலலாம் கிளம்பியிருக்கானா. இவர் பையனாவது பரவாயில்ல. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க வழக்கமா கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆனா அவங்க ஊருக்கு போறதுக்காக ஒரு முறை பஸ் புக் பண்ணியிருந்தாங்க. பஸ் 8:30 மணிக்கு தான் அப்படின்னு அவங்க அசால்ட்டா நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அந்த கணவர் இன்னொரு தடவை செக் பண்ணும்போது பஸ் 7:30 மணி அப்படின்னு தெரிஞ்சது. உடனே கட 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 கடன்னு 20 நிமிஷத்துல அவங்க ஒய்ஃப் கிளம்பிட்டாங்க. இதுக்கு மட்டும் இல்ல, நீங்க நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க. நம்ம நிறைய நேரம் நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சில விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த வேலைகளை மெதுவா பண்ணுவோம். நேரம் கம்மியா இருக்கு அப்படின்ற டைம்ல கட 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 கடன்னு அந்த வேலையை பண்ணி முடிச்சிடும் இல்லையா? நீங்க ஏதோ ஒரு வேலையை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு எவ்வளவு நேரமாகும், இந்த வேலையை பண்ணி முடிக்க எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, இந்த வேலையை பண்ணி முடிக்க 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 1 மணி நேரத்திலே உங்களால் அதை பண்ணி முடிக்க முடியும். சில வேலைகளை பண்ண 2 நாள் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரே நாள்லயே உங்களால் அதை பண்ணி முடிக்க முடியும். ஆனா நம்மளாதான் இந்த மாதிரி தேவையில்லாம நேரத்தை வீணடிக்கிறோம். உண்மைக்குமே நீங்கள் நினைப்பதை விட பாதி நேரத்திலேயே அந்த வேலையை பண்ணி முடிக்க முடியும். இதுதான் பார்க்கின்சன் லா. ஒரு வேலையை செஞ்சு முடிக்க எவ்வளவு நேரமாகும் நம்ம நினைக்கிறோமோ அவ்வளவு நேரத்துல தான் அதை முடிக்க முடியும். அது 1/2 மணி நேரத்துல முடிக்கணும்னு நினைச்சா 1/2 மணி நேரத்துல முடிப்போம். அதை 10 நிமிஷத்துல முடிக்கணும்னு நினைச்சா 10 நிமிஷத்துல முடிப்போம். அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு பார்க்கின்சன் லாவை எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. நேரத்தை சரியா கையாள இது ரொம்ப ரொம்ப உதவும். 2வது பாயிண்ட், ஆட்டோமேட் ரெப்பிட்டிவ் டாஸ்க். அதாவது நம்ம தொடர்ச்சியா பண்ணக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்படின்னு முதல்ல ஒரு லிஸ்ட்ல எழுதுங்க. அதுல சில வேலைகளை நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பொதுவாக பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படி நம்ம நினைப்போம். ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட சில வேலைகளை இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ரோபோ வேக்கம் கிளீனர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டில் 2 பேரும் வேலைக்கு போனதுமே ஒரு 11 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவா ஆன் ஆகி வீட்டை கூட்டி தொடச்சிரும். ரைஸ் குக்கரை பயன்படுத்தலாம். அதில் டைம் செட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். மானிட்டர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி மீல் பிளானிங் ஆப்ஸ் அப்படின்னு சில இதெல்லாம் இருக்குது. இது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ரெகுலராக என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடுவீங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, சாம்பார் சாதம், இல்லை சாம்பார் கூட்டு பொரியல், ஒரு நாள் தக்காளி சாதம், வெரைட்டி ரைஸ், அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? லிஸ்ட்டாக போட்டுட்டு அந்த லிஸ்ட்டை அந்த ஆப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னா மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நம்ம வீக்கோட ஷெட்யூல், காலையில் என்ன சாப்பிட்லாம், மத்தியானம் என்ன சாப்பிட்லாம், நைட் என்ன சாப்பிட்லான்னு அதே வந்துட்டு ஒரு ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி இந்த வீக் என்னென்ன சாப்பிட்டோமோ அதை நெக்ஸ்ட் வீக்கில் ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கோ அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு 2 வீக் மீல் பிளான் பண்ணி நம்ம கொடுத்துரும். இந்த வாரம் அதே மாதிரி இந்த மீல் பிளானுக்கு தேவையான என்னென்ன காய்கறிகள் வாங்கணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டையும் அது கொடுத்துரும். இதன் மூலம் எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது அப்படின்னு ஒரு ஒர்க்கிங் உமன் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிற வீடுகளில் நீங்கள் போய் கேட்டு பாருங்க. அவங்க நிறைய விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்காக ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயத்த சரியாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்களும் அது மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க.
பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல தான் நம்ம தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. நம்ம பண்ணக்கூடிய நிறைய நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய வேலைகளை ஆட்டோமேட் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் 4D ரூல். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ் மேன் பயன்படுத்தக்கூடிய ரூல் இதுதான். அந்த 4Ds என்னென்னா டெலீட், டெலிகேட், டிசைட், டூ. முதல்ல இந்த வாரம் முழுக்க நம்ம என்னென்ன வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கணும். அதன் பிறகு இதில் எதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம், இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக டெலீட் பண்ணுங்க. அடுத்தது டெலிகேட். எந்த விஷயங்களை நம்ம மற்றவங்கள வச்சு பண்ண வைக்கணும் அப்படின்னு யோசிங்க. அடுத்தது டிசைட். எந்த வேலைகளை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. ஆனால் இதில் எதை முதல்ல பண்ணணும், எதை அப்புறமா பண்ணணும் அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டிசைட் பண்ண கற்றுக்கோங்க. அதன் பிறகு தான் டூ. எந்தெந்த முக்கியமான வேலைகளை நம்ம பண்ணி முடிக்கணுமோ அதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. இதுதான் டெலீட், டெலிகேட், டிசைட், டூ. இந்த 4D ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நேரத்தை சரியாக பயன்படுத்தலாம். அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெலிகேட். அதாவது எந்தெந்த விஷயங்களை நம்ம மற்றவங்கள வச்சு பண்ண வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது. ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்மளே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் மேனோட வேலை மற்றவங்கள வேலை வாங்குறது தான், மற்றவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு அந்த வேலையை சரியாக பண்ண வைக்கிறது தான். பிஸ்னஸ் மேனோட வேலை நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கணும். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த டெலிகேட்டை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னாலே நீங்களும் வளருவீங்க, உங்கள் பிஸ்னஸும் வளரும். 4வது பாயிண்ட் பேட்ச் ப்ராசஸ் சிமிலர் டாஸ்க். அதாவது ஒரு வேலையை செய்யும் போது இதோடு தொடர்புடைய வேற வேலைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு அதையும் செஞ்சு முடிக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது இல்லை ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது வர்ற வழியிலேயே காய்கறிகள், பலசரக்கு ஜாமான் இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு அதையும் வாங்கிட்டு வந்துடுறது. இந்த மாதிரி ஒரு வேலையோடு தொடர்புடைய மற்ற என்னென்ன வேலைகள் இருக்குன்னு பிளான் பண்ணி அதையும் அதோட சேர்த்து பண்றது தான் பேட்ச் ப்ராசஸ் சிமிலர் டாஸ்க். ஒரு நண்பர் இதை சொல்லும்போது இதற்கான ஒரு திருக்குறளையும் சேர்த்தே சொன்னார். அந்த திருக்குறள் என்னன்னா, வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று. ஒரு செயலை செய்யும் போது இன்னொரு செயலையும் செய்து கொள்வது மதநீர் வழியும் யானையால் இன்னொரு யானையை பிடிப்பது போல ஆகும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே திருக்குறள்ல இருக்கு. திருக்குறள்ல இல்லாத விஷயங்களே கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான 10 திருக்குறள் கூட தெரியல. நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு 50 திருக்குறள்கள் என்னென்ன அப்படின்னு டாப் 50 திருக்குறள் சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் போட்டிருக்கேன். கீழே அந்த சீரிஸ்க்கான பிளேலிஸ்ட் தரேன். கண்டிப்பா அதை பாருங்க, ஃப்ரீ டைம்ல பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பாயிண்ட் ABCD மெத்தட். ஒரு நாளில் நீங்கள் என்னென்ன வேலைகளை பண்ணணும் அப்படின்னு முதல்ல ஒரு லிஸ்ட் எழுதுங்க. அந்த லிஸ்ட்டில் எது ரொம்ப முக்கியமான வேலையோ அது பக்கத்தில் A போட்டுக்கோங்க. அதுக்கடுத்த முக்கியமான வேலைகளுக்கு B, அதற்கடுத்த வேலைகளுக்கு C. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளுக்கும் பக்கத்தில் ABCDன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் A வேலைகளை முடிக்காமல் B வேலையை தொடக்கூடாது. அடுத்ததாக B வேலைகளை முடிக்காமல் C வேலையை தொடவே கூடாது. இந்த மாதிரி உங்களோட வேலைகளை உங்களுக்கு கரெக்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நேரத்தை கையாள முடியும். அடுத்த பாயிண்ட் பொமடோரோ டெக்னிக். பொமடோரோ டெக்னிக் நிறைய பேர் ப்ரொடக்டிவாக ஒரு வேலையை பார்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பயன்படுத்துவாங்க. நானும் இந்த டெக்னிக் தான் பயன்படுத்துகிறேன். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். 25 நிமிஷம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கவனமாக ஒரு வேலையை பார்க்கணும். அந்த 25 நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ முக்கியமான கால் வந்தாலும் சரி, யாரு கூப்பிட்டாலும் சரி, எந்திரிச்சு போகவே கூடாது. ஃபோக்கஸ்டாக அந்த ஒரு வேலையை தான் 25 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். 25 நிமிஷம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் வேணால் பிரேக் எடுத்துக்கலாம். அந்த 5 நிமிஷம் பிரேக்கில் வேணும்னா ஃபோன் பார்க்கலாம், இல்லை அவசரமாக யார்ட்டையாவது பேசணும்னா பேசலாம். ஆனால் 5 நிமிஷத்துக்குள்ளே தான் எல்லாத்தையும் பண்ணிடணும். 5 நிமிஷம் தான் எழுந்து போயிட்டு நடந்து போயிட்டு திரும்பவும் மறுபடியும் பேக் டு ஒர்க் வந்துடணும். மறுபடியும் 25 நிமிஷம் வேலை பார்க்கணும். அப்புறம் வேணா ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு 4 சைக்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 20 நிமிஷம் பெரிய பிரேக்காக எடுத்துக்கலாம். இதுதான் பொமடோரோ டெக்னிக். இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் இதுதான். 25 நிமிஷம் ஒர்க்கு, 5 நிமிஷம் பிரேக்கு. இந்த மாதிரி 4 சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் 20 நிமிஷம் பெரிய பிரேக் எடுத்துக்கலாம். இது நேரத்தை கையாள ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக். அடுத்த பாயிண்ட் டைம் பிளாக்கிங் மெத்தட். ஒரு நாள் காலையில் எழுந்ததுலேருந்து நைட் வரைக்கும் அடுத்த ஒரு மணி நேரமும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தெளிவான திட்டம் இருக்கணும். அதுதான் டைம் பிளாக்கிங் மெத்தட். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப வருஷமாக ஒரே சேம் ருட்டீன் தான் ஃபாலோ பண்ணுறாரு.
காலையில் 6 மணியா அப்போனா அவர் பேட்மிண்டன் விளையாடுவார். காலையில் 7:30 மணியா அப்போ அந்த டைமில் அவர் புத்தகம் படிப்பார். காலையில் 9:30 மணியா அப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அப்படின்னு ஒவ்வொரு 1 மணி நேரமும் அவர் என்ன வேலை பார்ப்பாரு அப்படின்ற சேம் ரொட்டீன் தான் ரொம்ப வருஷமாக அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியும். எப்பயுமே இப்படி சேம் ரொட்டீனே ஃபாலோ பண்ணுறீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு நான் ஒரு முறை கேட்டபோது, இந்த மாதிரி சேம் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் எனக்கு எந்த ஓவர் திங்கிங்கும் இல்லை. ஒவ்வொரு 1 மணி நேரமும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற தெளிவான திட்டம் என்கிட்ட இருக்கனால எனக்கு எந்த ஓவர் திங்கிங்கும் கிடையாது அப்படின்னு அவரும் சொன்னார். இந்த மாதிரி அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நான் இந்த வேலை தான் பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு திட்டம் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த டைமை பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலம் நேரத்தை சரியாக கையாள முடியும். உங்களால் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி திட்டத்தை பிளான் பண்ண முடியலன்னா அடுத்த 3 நாளைக்காவது என்ன பண்ணலான்னு யோசிங்க. 3 நாளும் எனக்கு பிளான் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா அப்போ நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாவது நான் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற தெளிவான திட்டத்தை வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், நோ மல்டி டாஸ்கிங். நிறைய வெற்றி அடைந்த நபர்கள் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இதுதான். அவங்க யாருமே மல்டி டாஸ்கிங் பண்ணுறதே இல்லை. ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அந்த ஒரே வேலையில தான் அவங்களுடைய முழு கவனமும் இருக்கும். அதுக்கு நடுவில் வேற எந்த வேலைகளையும் பார்க்கவே மாட்டாங்க. நம்ம தான் ஒரே நேரத்தில் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு எதையுமே சரியாக பண்ணுறதில்ல. அதனால மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் நேரத்தை சரியாக கையாள பயன்படுத்தும் சில மெத்தட்ஸ் இதுதான். இது மாதிரி நீங்கள் ஏதாவது டெக்னிக்ஸு மெத்தட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.